நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் தெரியுமா? சரியான பதில், ஆமாங்க, ஆவியில் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். விசுவாசத்தில் முடிவு வரையந்தும் நிலை நிற்கும்போது தான் அங்கே ரட்சிப்பு பூரணப்படும். இவருங்க, ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஆத்மா தினமும் ரட்சிப்பை நோக்கி போய்கிட்டு இருக்குது, தினமும் அது ரட்சிக்கப்படணும். சரீரம் கர்த்தர் வரும்போது ஒருவேளை நாம் மரித்து போயிருந்தால் தேவன் உயிர் தழ செய்வார், அல்லது உயிரோடு இருந்தால் உயிரோடே அந்த கடவுள் நம்மளை மத்தியவானத்துக்கு கொண்டு செல்லுவார். சரியா? ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலும் ரட்சிக்கப்படணும். அப்போ அந்த சரீர மீட்பு ரட்சிப்பு வந்தால் தான் முழுமையாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம். என்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உள்ள பிரவேசிக்கிறோமோ அன்றைக்கி தான் அந்த ரட்சிப்பு முழுமையடைகிறது. அன்றைக்கி சொல்லிக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆவியில் தான் ரட்சிக்கப்பட்டுட்டோம், இப்போ ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம முடிவு வரைக்கும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அதை நோக்கி நாம் ஓடணும். இது அநேக ஆத்துமாக ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அதுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆகவே இந்த ரட்சிப்பை யாராலும் இலவசம் பெற்றுக்கொள்ள முடியும், அது ஆண்டவர் மட்டுமே கொடுக்க முடியும்.